ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? சமீபமாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைஞ்சாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த இறந்த அன்னைக்கே அவங்க வீட்டில் பாரதி ராஜா அவர்களுடைய மகளும் அவருடைய மகன் மனோஜுடைய மனைவி அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை நடந்திருக்குது அப்படிங்கிற வீடியோவும் வந்துடுச்சு. ஸோ அவங்க உட்காந்துட்டு இருந்த இடத்துலேருந்து அவங்கள தள்ளி, அதாவது மனோஜோடைய ஒய்ஃபை தள்ளி அந்த இடத்துல இவங்க மகள் உட்காடுறாங்க. ராதிகா கையெடுத்து கும்பிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது சொத்து பிரச்சனைக்காக தான் நடக்குது அப்படின்னு யூகிக்க முடியுது. ஸோ அதை பற்றி நிறைய பேர் வீடியோ கூட போட்டிருந்தாங்க. அது எப்படி மகனுக்கும் மகளுக்கும் இதுக்கு முன்னாடி மகனுக்கு மட்டும்தான் உரிமையே இருந்தது. இப்போ சம உரிமை தானே இருக்குது. அப்போ மகன் இல்லைன்னா இந்த சொத்து நியாயப்படி மருமகளுக்கும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் தேவை தானே. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. இது அநியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் சிங்கப்பூரில், மலேசியாவிலையோ அங்கே அவங்க மகள் தங்கியிருந்த இடத்துல கொஞ்ச நாள் பாரதி ராஜா இருந்திருக்கார். அப்போ சொத்தெல்லாம் அவங்க எழுதி வாங்கிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் என்னென்னா, இங்கே உண்மையில் என்ன நடந்துச்சுன்றது அந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அது சொத்து பிரச்சனையும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையிலே நிறைய இடங்களில் இறந்த உடனே அல்லது இறப்பதற்கு முன்பே கூட இந்த சொத்து பிரச்சனைன்றது நடக்குது. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மனோஜ் அவர்கள் 1 வருடம் முன்பு தான் இறந்துருக்கிறார். அப்போ அந்த டைமில் அப்பாவோட அவர் பேசாமல் இருந்தார் அப்படின்றாங்க. அதுக்கு காரணமே இந்த மாதிரி சொத்து பிரித்து கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அதை பிரித்து கொடுக்கல. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஏற்கனவே மகனை வச்சு நிறைய படங்கள் எடுத்து ஓடாததுனால அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இல்லை, ஒரு படம் எடுத்தால் ஃபுல்லாகவே காலி ஆகிடும் அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் மகனுக்காகன்னு அவர் ஒதுக்கி வச்சுருக்கிறாரு. ஆனால் இப்போ எழுதி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மன உளைச்சல் கூட மனோஜ் அவர்கள் இறந்ததற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அது பாரதி ராஜா அவர்களுக்கு பயங்கர மன உளைச்சலை கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமுமே கூட மனோஜ் அவர்களுடைய மனைவிக்கோ பேர குழந்தைங்களுக்கோ சொத்து எழுதி வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாலும் சுற்றி இருக்கிறவங்களாம் விடலை அப்படின்றாங்க. ஏன்னா சொத்து வெவ்வேறு பேரில் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய வீடுகளில் இது நடக்குது. வாக்கிய வரப்பு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்தில் அந்த மாதிரி சண்டை வரும். அந்த ஏதோ சொல்லுவாங்களே, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, அதுக்கப்புறம் பங்காளி அப்படின்னுவாங்க. இது பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிற இடங்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இந்த மாதிரி அந்த சகோதரர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறார் ஏழ்மையில். அவங்க அப்பா அம்மா நல்லா வசதியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க சொத்தை பிரித்து கொடுக்க தயாராக இல்லை. இறந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அப்போ உண்மையில் மகன் என்ன நினைப்பான், எப்படா சாவாங்கன்னு தானே நினைப்பாங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தை வாழ வேண்டிய நேரத்தில் உதவி செய்ய இவங்க தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுடைய மனநிலை என்னென்னா, சொத்து போயிடுச்சுன்னா நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. இப்படி இது நிறைய பேர் டிவிலெலாம் இப்படி பேசுவாங்க, பிரித்து மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு. அப்போ பிரித்தே கொடுக்கலன்னா நான் எதுக்கு உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு மகனோ மகளோ நினைக்க மாட்டாங்களா? அதை அவங்க யோசிக்க மாட்டுறாங்க. அதுதான் நடக்குது நிறைய இடங்களில். ஸோ அதனால தான் பாரதி ராஜா அவர்கள் கூட கோடிக்கணக்கில் சொத்து இருந்தும் கடைசி நேரத்தில் அவரை பார்த்துக்க யாருமே இல்லாமல் அனாதையாக தான் அவர் இறந்துருக்கிறார். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரியை பொண்ணு பார்க்குறதுக்காக வராங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறாங்க, 3 பசங்க அவங்களுக்கு. அந்த 3 பசங்க அந்த 3ஆவது பையனுக்கு தான் பொண்ணு பார்க்க வராங்க. அப்போ நாங்கள் 3 பேருக்குமே சொத்து இப்போவே பிரித்து எழுதி வச்சிட்டோம்
நாளைக்கு அவங்க எங்களை பார்த்துக்கிட்டாலும் சரி பார்த்துக்காட்டினாலும் சரி எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஏதோ காரணத்துக்காக அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லுது. ஆனால் அந்த பையனுடைய அண்ணனும் அண்ணியும் வந்து மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணை. எவ்வளோ நல்ல குடும்பமாக இருக்குது பாருங்கள். இதில் என்ன ஒன்று விஷயம்னா, இந்த மாதிரி சமமாக பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக யாரோ ஒருத்தராவது நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மா நல்லவங்களாக இருந்தால் தான் சமமாக பிரிப்பாங்க. இல்லாட்டினா அவங்களுக்கு என்ன ஆதாயம்னு நினைப்பாங்க, ஆனால் அது அப்படியே தலைகீழ மாறிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி சமமாக பிரிச்சுட்டாங்கன்னா அதில் ஒருத்தர் நல்லவங்களாக இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய பங்கு வந்துடுச்சு இல்லையா? ஆனால் நான் மற்றவங்க பார்த்துக்கலன்னா என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு பங்கே கொடுக்கலன்னும் பொழுது நான் எதுக்கு பார்த்துக்கணுன்னு தானே தோணும். ஸோ இதில் என்னென்னா, அப்பா அம்மாக்கள் வந்து ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. ஏன்னா குறைஞ்சபட்சம் நம்ம இறந்த பிறகு இப்படி பிரியணுன்னாவது அவங்க எழுதி வைக்கணும். அதை கூட எழுத தயாராக இல்லை அப்படின்னா, நான் இறந்த பிறகு நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் எழுதி வச்சுருப்பாங்க, இன்னொருத்தருக்கு எழுதியே வச்சுருக்க மாட்டாங்க. அதாவது இன்னும் இருக்கும், ஆனால் எழுதி வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து ஒரு 500 கோடி சொத்துன்றாங்க. 1 கோடியே ஒரு மனிதனால் ஒரு ஜென்மத்தில் அனுபவிக்க முடியுமான்றது டவுட்டு. ஏன்னா ஒரு சகோதரர் அதை பற்றி பேசும்போது, நீங்கள் கோடீஸ்வரர்னால் மட்டும் ஒரு நாளைக்கு 10 வேலையை சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை 10 வேலை சாப்பாட்டை எடுத்து வயிற்றுக்கு ஈச்சியாக கொட்டிக்க முடியும். ஸோ இன்னும் ஒருபடி மேலே போய் பைபிளில் அற்புதமான ஒரு வாசகம் இருக்கும். என்ன இருக்குன்னா, இந்த உலகத்துக்கே நீ அதிபதி ஆனால் கூட உனக்கு ஆயுள் இல்லைன்னா உனக்கு அதனால் என்ன லாபம் அப்படின்ட்டு. இல்லை, நம்மளுடைய ஆயுள் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது, எப்போ போவோன்னே தெரியாது. இப்போ சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? பெரும்பாலும் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதுனால நடக்கிற விஷயம், அவங்க குழந்தைங்க அதனால் அடிச்சிக்கிறது மட்டும்தான் நடக்குது. அப்போ குழந்தைங்களுடைய நிம்மதியை கெடுக்கிற விஷயந்தான் நடக்குது. அப்போ அவ்வளோ சேர்த்து வச்சாலும் குழந்தைங்களுக்கு வந்து அந்த அப்பா அம்மாவே பிடிக்காமல் போயிடுது. இல்லை ஒழுங்காக பிரித்து கொடுக்கல, இந்த மாதிரி பல காரணங்கள்னால. ஒழுங்காக பிரித்து கொடுத்தாலுமே அவன் தான் அவ்வளோ சம்பாதிக்கிறான்ல, அவனுக்கு எதுக்கு நீ கொடுக்குற, நான் தானே கஷ்டப்படுறேன், இப்படியெல்லாம். அதாவது அவங்கள திருப்திப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, அப்பா அம்மா ஏற்கனவே சொத்து பிரித்து கொடுத்துட்டாங்க, அவங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி குடும்பம் வந்து ரொம்ப 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 ரேர் தான் இப்போ இன்றைய காலகட்டத்தில். அப்படியே நல்லவங்க மாதிரியே இருந்து திடீர்னு உங்களுக்கு எதிராக திரும்புகிறவங்களாகத்தான் பெரும் 99% இருப்பாங்க. ஏன்னா இது கலியுகம், அப்படி தான் இருப்பாங்க. நல்லவன் இருந்தால் அவன் கூடவே கெட்டவன் இருப்பான், அவனை ஏமாத்துறதுக்காகவே. அது கூட பிறந்தவங்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க, அல்லது திருமணம் செய்தவர்களும் அப்படி தான் இருப்பாங்க, அல்லது பிறந்தவர்கள் கூட அவங்களுக்கு பிறந்தவர்கள் அப்படி இருப்பாங்க. ஸோ இது நடக்கும், காலத்தின் கட்டாயம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லிடுவார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், ஏமாற்றுவான், துரோகம் செய்வான் அப்படின்ட்டு. இது எல்லாமே இந்த கலியுகத்தின் விஷயத்தை குறிக்கிற விஷயங்கள். ஆக்சுவலாக இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் பேசுனதை நம்ம சொல்லியிருப்போம். அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சுன்னா 2 நிமிஷத்தில் வந்து பிளட் கிளாட் ஆகி வெசலை அடைச்சி ஆளை காலி பண்ணிவிடும், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க. ஆனால் நார்மலாக பார்த்திங்கன்னா 10-15 வருஷம் ஆகும் அந்த மாதிரி பிளட் வெசலை வந்து அடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அது வந்து டென்ஷன்னால் வருது, இந்த மாதிரி திடீர் மரணம், துரோகம், நஷ்டம், இந்த மாதிரி காரணத்தினால வருது. அதனால் மாற்ற முடியாததை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஏற்றுக்க முடியலன்றதான பிரச்சனை இல்லை. அதாவது கொஞ்சம் கூட சந்தேகமே பட முடியாத ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் செய்வாங்க, அதுதான் அங்கே விஷயமே. அதை தான் உங்களால் ஏற்றுக்க முடியாது இல்லையா? யாருக்காக வாழ்ந்தோமோ அந்த அந்த மகனே உங்களுக்கு எதிராக நிற்கிறான், இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ அதற்கான உண்மையான தீர்வு என்ன அப்படின்னா, ஒன்று சொல்லுவாங்க,
முள்ளு மரம் அந்த கிராமங்கள்லாம் நிறையா இருக்கும். அது ஃபஸ்ட்டு சின்னதாக வளரும், அந்த விதை விழுந்த இடத்துல வளரும். அதை நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும், வேறு நீட்டாக இருக்கும், அப்படியே டக்குன்னு ஈஸியாக பிடுங்கிடலாம். ஆனால் அது சில மாதங்கள் ஆயிடுச்சுன்னா பிடுங்கிறது கஷ்டம். சில வருடங்கள் ஆச்சுன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வெட்ட அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அடிவேரோடு பிடுங்கிறதே கஷ்டம். அது அந்த மாதிரி தான் பற்று. இந்த பற்றை நீங்கள் வளர விட்டீங்கன்னா ஒன்று நீங்கள் ஆரம்பத்திலே பிடுங்கணும். அது எப்படி ஆரம்பத்திலே பிடுங்கிறது அப்படின்னா, நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் சும்மா அந்த உறவோடு பேச தானாகவே பற்று வளரும். அப்போ அழிக்கிற வேலையை தான் நீங்கள் பண்ணணும். அதை அழிக்கிறது எப்படி அப்படின்னு இறைவன் கற்றுக் கொடுக்குறார். எந்த உறவையும் உடல் கொண்டு தான் உங்களால் வளர்க்க முடியும். உடம்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம ஜென்ரலாக நாம் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறது, இந்த உடல் உயிர் ரெண்டுமே. உயிர் இங்கே இருக்கும் பூர்வ மத்தியில், அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம், சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கும். அப்போ இந்த உயிரும் உடலும் சேர்ந்ததை தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த உடலைத்தான் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். அப்போ என்னோடய அம்மா அப்படின்னா அவங்கள நீங்கள் பார்க்க அந்த பற்று அவங்கள பார்க்கும்போது அவங்க உருவம் தெரியும். அந்த உருவத்தோடு அது என்னுடைய அம்மான்ற எண்ணத்தையும் நீங்கள் வைப்பீங்க. நீங்கள் அவங்கள பார்க்கும்போது, அவங்க கூட பேசும்போது என்னோடய அம்மான்றது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ரொம்ப அப்படியே அன்பாலும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க இறக்கும்போது துடிப்பீங்க. காரணம் என்னென்னா, அவ்வளோ நாள் அந்த பற்றுன்ற மரம் வளர்ந்துடுச்சு. அதுதான் உங்களை துடிக்க வைக்கிது. ஸோ அதேமாதிரி மற்ற உறவுகள், குழந்த, அதெல்லாம் பயங்கரமாக பற்று வளர்த்துடும். குழந்த, பேர குழந்த, இதெல்லாம். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, வளரவே விடாதீங்க. எப்படி வளர விடாமல் இருக்கிறது? ஏன்னா பற்று வளரணுன்னா உடம்பு தேவை. ஆனால் நம்ம உடம்பே கிடையாது, அழியக்கூடிய உடம்பே கிடையாது. ஏன்னா இப்போ என்னுடைய அம்மா இருக்கிறாங்கன்னா ஒரு பெண் உடம்பில் இந்த ஜென்மத்தில் இருந்தாங்க இல்லையா, ஆனால் அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் அவங்க ஒரு பையன் உடம்பில் இருப்பாங்க. அப்புறம் பெண் உடல் எடுத்தாங்க, இப்போ மறுபடியும் ஒரு பையன் உடம்பை எடுப்பாங்க. ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு தான் அந்த உடம்பில் இருப்பாங்க இல்லையா. ஆனால் எப்போவுமே இருக்கிறது அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை பாருங்கள். அந்த ஆத்மா தான் நீங்கள். உடம்பு, அழியக்கூடிய உடம்பு நீங்கள் கிடையாது. அழிவற்ற ஆத்மா தான் நீங்கள்னு கடவுள் சொல்கிறார். அப்போ ஆத்மான்னு ஒன்று ஒருவரை பார்க்கும்போது அந்த அழிவற்ற ஆத்மா இப்போ இந்த உடம்பில் இருக்குது. இந்த உடம்பில் இருந்துட்டு எனக்கு அம்மாவாக நடிக்குது இல்லை. இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் தானே அம்மா பாட்டு நடிக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு குழந்தையாக போயிடும். அதுக்கப்புறம் உங்களை பார்த்தாலும் எந்த உணர்வும் இருக்காது, உங்களுக்கும் அவங்கள பார்த்தா எந்த உணர்வும் இருக்காது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இவங்க தான் அம்மானே தெரிந்தால் கூட உங்களுக்கு அன்பு வராது வேறு உடம்புல பார்க்கும்போது. ஸோ அப்போ அந்த உடம்புனால தான் வந்தது பற்று. அதைத்தான் பார்க்காதீங்க. ஆத்மா மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். இதோடைய நினைவு தான் அர்ஜுனனுக்கு அந்த அம்பு விடுற போட்டியில் எனக்கு அந்த புறாவுடைய கண்ணு மணி மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்லுவார். அதோடைய உண்மையான அர்த்தம் ஆத்மா தான் தெரியுது, உடம்பு தெரியல. அப்படி ஆத்மா ஒருத்தர் கூட நீங்கள் பேசும்போது உங்கள் அப்பா அம்மாவோ, கணவன் மனைவியோ, குழந்தையோ, உடன் பிறந்தவர்களோ, நண்பர்களோ, யாரோ, அவங்க கூட பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த ஆத்மாவில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருந்துச்சுன்னா அது உடனே வராது. அது பயிற்சி பண்ணணும். இப்படியே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் பழகினாலும் உங்களுக்கு அவங்க மேலே பற்று வராது. இன்னும் ஒருபடி மேலே போய், ஆனால் அந்த பயிற்சி பண்ணுறதுக்கே சக்தி வேணும். அந்த சக்திக்கு என்ன பண்ணணும்னா, எல்லா ஆத்மாவுக்கும் ஒரு அப்பா இருக்கிறார். அவர் தான் கடவுள். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், பரமசிவன்னு இந்துக்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவர் தான்.
அவரும் நம்மள மாதிரி ஆத்மா தான். கடவுள்னு காட்டுறதுக்காக பெருசாக போட்டிருக்கிறோம். பட் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான் அவரும். ஆத்மா மாதிரியே தான் இருப்பார். அவர் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். நம்மள மாதிரி குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக அவர் கொடுக்குற ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அந்த ஞானத்துடைய சாரம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒருத்தர் கூட பேசும்போது கூட அவங்கள ஆத்மா பார்க்குறது ரெண்டாவது. முதல்ல பரமாத்மாவுடைய குழந்தைன்னா அந்த நினைவிலே இருந்து எதிர இருக்கிறவங்க அந்த உடலை மறக்கணும். ஏன்னா இறைவனை நீங்கள் நட்சத்திரமாக நினைக்கிறீங்கன்னா எதிர இருக்கிறவங்கள நட்சத்திரமாக பார்க்குறது தானாகவே நடக்கும். இதில் கவனம் வைக்கணும், முயற்சி பண்ணணும். பண்ணிங்கன்னா இவங்க என்னுடைய அம்மா அப்பா அப்படின்ற அந்த பற்று வளராது. அது வளர்கிறதுனால தானே அவங்க சம்பாதிச்ச சொத்து என்னதுன்னு அதன் மீதும் பற்று வருது. அதனால தானே இந்த பிரச்சனை வெட்டு குத்து அப்படி போகுது. ஸோ இதில் ஜென்ரலாக அட்வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா 2 பேரும் அனுசரித்து போகணும். அனுசரித்து போக முடியலன்னு தானே பிரச்சனை. அப்புறம் என்ன அனுசரித்து போகணும்? அப்போ தனிப்பட்ட என்னை நான் எப்படி காப்பாற்றிக்கிறது? அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அப்போ என் கூட அந்த மாதிரி ஒரு துரோகி இருக்கிறான் அப்படின்னா அப்போ அவனையும் ஆத்மான்னு தான் பார்க்கணும். அப்போ ஆத்மான்னு பார்த்திங்கன்னா அவன் என்ன உறவுன்றது உங்களுக்கு வராது. இப்போ உடன் பிறந்தவன் இருக்கிறான், அவன் தான் துரோகம் பண்ணுறான்னா அந்த உடன் பிறந்தவன்ற எண்ணம் வராது. அதேமாதிரி அப்பா அம்மாவையும் நீங்கள் ஆத்மான்னு பார்க்குறீங்கன்னா அவங்க மேலேயும் பற்று வராது, அவங்க சொத்து மேலேயும் பற்று வராது. அப்போ இந்த மாதிரி சொத்து அபகரிப்பு நடந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்காது. இல்லாட்டினா என்ன ஆகும்? அவர் டாக்டர் சொக்கலிங்கம் சொன்ன மாதிரி அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும். அதே மாதிரி மரணம் வருது. குழந்தையோ அப்பா அம்மாவோ கணவன் மனைவியோ நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அந்த புள்ளி மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா பற்று வராது. அப்போ உங்களுக்கு இறக்குறது டக்குன்னு அந்த பேனிக் அட்டாக், ஹார்ட் அட்டாக் இதை வர விடாது. ஆனால் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த பற்றுன்ற முள்ளு மரத்தை நீங்கள் வளர விடாமல் வெட்டிக்கிட்டே இருக்கணும். வெட்டுறது தான் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அல்லது உங்களையும் ஆத்மான்னு பிறரையும் ஆத்மான்னு பார்க்குறது. ஸோ இதை நான் முந்தைய வீடியோவிலே சொல்லியிருக்கணும். ஏன்னா இதுதான் சொல்யூஷன். அவர் சொல்கிறாரு டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியலன்றது தானே பிரச்சனை. அப்புறம் என்ன டென்ஷன் ஆகக்கூடாது? அப்போ எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுன்றது தான் சொல்யூஷன். அதை தான் கடவுள் சொல்கிறார், அதை நாம் சொல்கிறோம். ஸோ இந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராகவே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே யூடியூப்பில் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அழிவற்ற ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறனால இந்த மாதிரி பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சே தீரணும். இப்போ உங்களுடைய பவரை வச்சு, சொந்தக்காரங்க சப்போர்ட்டை வச்சு, அல்லது வேறு ஏதோ ஒரு இதனால் இன்னொருத்தருக்கு கிடைக்கிறத உங்களால் அபகரிக்க முடியும். ஆனால் உங்கள் ஆயுளே எவ்வளோ நாள்னு தெரியாது. இந்த உடம்புல இருக்கிற அப்படியே ஆயுளே இருந்தால் கூட அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமா? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? உங்கள் குழந்தைங்க அதனால் அடிச்சுக்குவாங்க, அவங்க அதை அபகரிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்திங்கன்னா ரேமண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர். அவர் தன்னுடைய பெரிய மகனுக்கு சொத்து ஷேர் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே என்ன பண்ணார், அவசரமாக தன்னுடைய சின்ன பையன் பேரில் எல்லாத்தையும் எழுதிட்டார். ஏன்னா அப்பா பேரில் இருந்தால் தானே பையனுக்கு போகக்கூடாதுன்ட்டு அவருக்கு ஏதோ ஒரு நல்ல எண்ணம். 1 வருஷம் கூட ஆகலை, சின்ன பையன் அப்பாவை துரத்திட்டான் வீட்டை விட்டு. ஸோ கர்மா எப்படி வேலை செய்து பாருங்கள். தப்பிக்கவே முடியாது. அப்போ நம்ம எப்போ தப்பு பண்ணுறோம்? ஏதோ பற்றின் காரணமாக தப்பு பண்ணுறோம். ஒன்று காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இது வந்துச்சுன்னா நம்ம புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, தவறான முடிவு தான் எடுப்போம்.
இது இல்லைன்னா, இந்த 5 விகாரங்கள் இல்லைன்னா புத்தி அமைதியாக இருக்கும். அதனால தான் ஓம் சாந்தினா அதான் அர்த்தம். ஓம்னா நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி. அது எப்போ வரும்? நான் ஆத்மான்ற உணர்வுலையும் என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா அதை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற உணர்வுலையும் இருந்தால் மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தவறான முறையில் சொத்தை அபகரிக்கிறீங்க அப்படின்னா வட்டியும் முதலுமாக அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ஊனமாக இந்த மாதிரிலாம் பிறந்து என்னடா பாவம் செஞ்சோன்னு அங்கே கத்திட்டு இருப்பீங்க. இங்கே ஆடின ஆட்டத்துக்கு இன்றைக்கி வந்து ஆளாளுக்கு நான் உலகத்தை மாற்ற போகிறேன், நாட்டை மாற்ற போகிறேன், இந்த மாதிரிலாம் வராங்க இல்லையா? ஸோ அதுக்கு பாருங்கள், உண்மை என்னென்னா நம்மளையே நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது. அப்புறம் எப்படி மற்றவங்கள காப்பாற்றிக்க முடியும்? அதுக்கு சிறந்த உதாரணமாக பாரதி ராஜா அவர்களே சொல்லலாம். அவர் வந்து நிறைய சீர்திருத்த படங்கள், பெண்கள் உரிமைக்கான படங்கள் எடுத்தார். ஆனால் இப்போ அவங்க வீட்டு மருமகளுக்கே அந்த உரிமை கிடைக்காத நிலை இருக்குது. ஸோ அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு நியாயமானதை அவரால் கொடுத்துருக்க முடியும். ஏன்னா சீரியஸாகவே தானே இருந்தார். இறந்துடுவோன்றது அவருக்கே தெரியும். இன்டர்வியூவில் கூட, கடைசி இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பார், இறைவா என்னை எடுத்துகிட்டு போயிடாத, என்னை இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு வேண்டியதை அவர் செட்டில் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அப்போ சப்போஸ் பாரதி ராஜா அவர்களுடைய 500 கோடி சொத்தை அனுபவிக்கிறதுக்கான ஆயுளும் கிடைத்தால், கிடைச்சாலும் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய அப்பா, ஆத்மாவுடைய அப்பா, கடவுள் கொடுக்குறார் சொத்து. அந்த சொத்தை அடையிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. அழியக்கூடிய அப்பா கொடுக்குற அழியக்கூடிய சொத்துக்கு தான் அடிச்சிக்கிறாங்க. அதனால் என்றைக்குமே நிம்மதி கிடைக்காது. ஆனால் அழிவற்ற தந்தையை கொடுக்குற சொத்து என்ன தெரியுமா? இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி 2500 வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நரகமாக மாறி இப்போ இருக்கக்கூடிய துக்கம் நிரம்பிய கலியுகத்தின் இறுதி கடைசின்னு ஒரு வருடம் நடக்குது. இப்போ தான் இறைவன் வரார். வந்து சொல்கிற நற்செய்தி என்னென்னா, இதே பூமி சொர்க்கமாக போகுது, அதற்கு நீங்கள் தயாராகணும். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அங்கர்னா என்னென்னு யாருக்குமே தெரியாது. அதல்லவா உலகம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குணங்கள் இப்போ உங்களுடைய இயல்பான குணமாயிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காமம், கோபம், பற்று, பேராசாங்கன்னா என்னன்னே தெரியக்கூடாது. ஸோ இதெல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன? உடம்புன்ற உணர்வு தான் இல்லையா? ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அழகாக இருக்கிறா, அதனால் காதல் வருது அல்லது காமம் வருது. நீங்கள் பொண்ணை பார்க்காம ஆத்மாவை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மாவை பார்த்தால் எப்படி காமம் வரும்? எப்படி பற்று வரும்? எந்த விகாரமுமே வராது. ஸோ அதற்கான சக்தி அந்த ஆத்மாவில் மட்டுமே கண்ணு இருக்கணும். அதுக்கான சக்தி தான் பரமாத்மா சிவனை மட்டுமே சதா நினைவு செய்வதனால் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய இந்த உடல் உட்பட அனைத்தையும் விட்டுட்டு போய் தான் சொர்க்கத்தில் இன்னொரு உடல் எடுத்து தான் அந்த சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க போகிறோம். அப்போ இந்த கலியுகத்தின் எதன் மீதும் உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, யார் மீதும் பற்று இருக்கக்கூடாது. ஒரு சிவனை தவிர எதுவுமே உங்கள் மனதில் இருக்கக்கூடாதுன்றார். ஸோ அந்த அளவுக்கு இறைவன் நினைவிலே மூழ்கி கலியுகத்தின் அனைத்தையும் மறக்கிறது தான் நம்ம பண்ணுற முயற்சி. அதுக்கு வந்து பலனும் இருக்குது. சொர்க்கத்தையே அடைய போகிறோம் இறைவனை மட்டும் பிடிக்கிறதுனால. இதுதான் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களும் கௌரவர்களும் கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்டு போகும் பொழுது கிருஷ்ணர் சொல்வார், நான் ஒரு பக்கமும் என்னுடைய படைகள் இன்னொரு பக்கமும் பிரிஞ்சு இருக்கிறோம், யாருக்கு எது வேணும்? அப்போ பாண்டவர்கள் வந்து, கிருஷ்ணா நீ மட்டும் போதும். அதாவது என்னென்னா, படைப்பவர் வேணுமா, படைப்பு வேணுமா? படைப்பு அழியக்கூடிய நிலையில் இருக்கும்போது இதை வந்து சொல்கிறார். இப்போ படைப்பு பின்னாடி போனால் இழந்துடுவோம் எல்லாத்தையும். படைப்பவரை மட்டும் பிடித்தால் சொர்க்கம் கிடைக்கும். இதே தான் இன்னொரு கதையாக அந்த சிவபெருமான் ஞானப்பழத்தை பிரித்து கொடுக்குற கதையில், எனக்கு உலகமே சிவன் தான் அப்படின்ட்டு பிள்ளையார் சுற்றி அந்த ஞானப்பழத்தை அடைந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இந்த ஞானத்தை அடைந்தார், இந்த ஞானத்தின் பலனாகிய சொர்க்கத்தை அடைந்தார் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆத்மாக்களின் தந்தை ஆஸ்தியை கொடுக்க 5000 வருடத்திற்கு ஒரே முறை தான் வருகிறார். இந்த ஆஸ்தியை அபகரிக்கிற யாருமே சொர்க்கத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எண்ணமே இருக்காது. அங்கே ராஜாராணி ஆட்சி இருக்கும், அந்த ராஜ்யத்தை அபகரிக்கணுன்ற எண்ணம் இருக்காது. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ போராட்டம் உக்ரைனில், ஈரானில், எங்கேயுமே நிம்மதி கிடையாது இல்லையா? மக்களாட்சினாலே அப்படி தான் இருக்கும். நரகத்தில் ராஜாராணி ஆட்சியுமே அப்படி தான் இருந்தது. ஆனால் சொர்க்கத்தில் ராஜாராணி ஆட்சி சுகம் நிரம்பியதாக இருக்கும். அந்த சொர்க்கத்திற்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். இப்போ நாம் பண்ண வேண்டியதெல்லாம் இறைவனை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கணும். மார்கண்டேயன் மாதிரி. கலியுகம் அழிய போகுது. அந்த அழிவு கூட உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. இறைவனை தவிர எதுவுமே உங்கள் புத்தியில் இல்லைன்னா உங்களுடைய ஆத்மா உடலை விட்டு வெண்ணெயிலிருந்து முடியை எடுக்கிற மாதிரி நான் எடுத்துடுவேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார், எந்த துக்கமும் இல்லாமல். ஸோ அதனால் இறைவனுடைய ஆஸ்தியை அடைவதில் இந்த தீவிரத்தை காட்டுங்க. ஏன்னா அவர் தான் நம்மளுடைய உண்மையான அப்பா. தற்காலிகமாக இருக்கிற இந்த லௌகீக அப்பாவுடைய சொத்து பின்னாடி போனீங்கன்னா அனைத்தையும் இழந்துடுவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.